அந்த தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்ட பிறகு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு இருப்பதாகவும், அதனால் அந்த தீர்ப்பை இந்த தண்டனை வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதி தரப்புல வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெயவேல் இந்த உயர்நீதிமன்றம் சென்று மேல்முறை செய்ய ஏதுவாக இந்த தீர்ப்பை தானாக 1 மாதம் சிறை தண்டனை பிறப்பித்த தீர்ப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேல்முறையீடு செய்யறதுக்கு எத்தனை காலம் ஆனாலும் கூட அது வரைக்கும் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படுமா? மேல்முறை செய்வதற்கு காலம் வந்து குறைந்தபட்சம் வந்து 4 வாரம் அல்லது 2 வார காலம் என்று கேட்பார்கள். அது போன்ற அவர் கேட்க கால அவகாசம் வந்து முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 வார காலத்திற்குள் வந்து அல்லது 4 வார காலத்திற்குள் சிபிஐ தரப்புல மேல்முறை செய்யாவிட்டால் அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கை வந்து அந்த சிறப்பு நீதிமன்றமும் அதே போல காவல்துறை வாயிலாக நடவடிக்கை எடுக்கும். ஒரு தெளிவுக்காக இந்த கேள்வி முகேஷ், பொதுவா இப்போ மேல்முறையீடு செஞ்சு உயர்நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது மீண்டும் வழக்கு முதல்ல இருந்து விசாரிப்பாங்களா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த தீர்ப்பு விஷயங்கள் மட்டும் பார்த்து அதன் பிறகு ஆராய்வாங்களா? மேல்முறையீடு தாக்கல் செய்து உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது ட்ரையல் கோர்ட் போல ஒரு விசாரணை நடைபெறாது. ஆனால் இந்த ட்ரையல் கோர்ட் விசாரணை நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் விசாரித்த வழக்கு விசாரித்து அளித்த தீர்ப்பு வந்து சரியானதா இல்லையா என்பது தொடர்பாக மட்டும்தான் ஆய்வு செய்யப்படும்.